ஸோ ஹாய் கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். டைட்டிலில் 2026க்கு 2025 சொல்லி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அது என்னென்னா வியூஸ் போகல. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம சேனல் டோட்டல் வியூஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 40 வியூஸ் தான் வந்திருக்கு. அதே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 40 பேருன்றது அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேற்று வந்து ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருந்தோம், நீங்களாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சேலரி பர்சனுக்காக அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10,000 to 20,000 சேலரி இருந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் லோன் கிடைக்கும், லைக் 10,000 to 30,000. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு அமௌண்ட் நீடு இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் லோன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஆத்தரைஸ்டு பேங்க்கில் போய் லோன் எடுங்க. சரியா? இப்போ ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் போகிறீங்கன்னா வந்து இப்போ முக்கால்வாசி எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துருச்சு. அப் டு 5 lakh வரைக்குமே லோன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அதில் இன்எலிஜிபிள் வர பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் எப்பயும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 18 வயசு கீழே இருக்கவங்களாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், தயவுசெய்து நம்ம சேனல் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போயிருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கிடையாது. ஓகே, ஒன்லி வந்து 18 வயசுக்கு மேலே தான். ஏன்னா லோன் ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணி காட்டாத காரணமும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னை பார்த்து இன்னொருத்தங்க வந்து சின்ன பசங்க யாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி தேவையெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஸ்டால் பண்ணலாம் யூஸ் பண்ணி காட்டல. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிங். ஓகேவா? ஸோ இந்த ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். உங்களுக்கு மினிமம் அப்ரூவலாகவே 35,000 வரைக்கும் கொடுப்பாங்க. மினிமம் 35 to 5 lakhs கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு 40 to 50 கொடுக்குறாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் உங்களுக்கு 5 minutes லோன் வந்துடும். ஸோ பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் லோன் இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கமிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 60,000 லோன் கேட்டிங்கன்னா 33% பேர் ஆனம் இன்கம், அதாவது லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீ பார்த்தா 4,248 ரூபா 60,000க்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் 16,000 ரூபா. நீங்கள் நியர்லி வந்து 76,000 ரூபா பே பண்ணணும் ஃபார் 12 month டென்யூர் சம்திங் இருக்கும். ஓகேங்களா? 18 மாதம் டென்யூரில். ஸோ உங்களால் வந்து பர் மந்த்துக்கு 4,271 ரூபா கட்ட முடிஞ்சால் உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீயே 21,000 ரூபா. ஸோ 20,000 பக்கமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு யோசித்து பார்த்துடுங்க. இது மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 months 60 month வரைக்கும் 10 years கொடுப்பாங்க. அது அவங்களோட இதை பேஸ் பண்ணி, அவங்க கிரெடிட் ஸ்கோர்லாம் பேஸ் பண்ணி. அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாகவே லோன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆப்ஸ்லாம் வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன்ஸ் தான். உங்களுக்கு சிவில் வந்து ஒரு மினிமம் இருந்தாலே ஓகே, உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் கிடச்சிரும். இந்த ரிங் அப்ளிகேஷன்லாம் நானே பார்த்துருக்கேன். இவங்க வந்து இந்த ஆப் ப்ளஸ் இன்னொரு ஆப் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க சும்மா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் மாதிரி என்ன சொல்கிறது, அந்த எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்லாம் இது பண்ணுறோன்ற மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் லோன் ஆப்னால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். அது இல்லாமல் ஒரு டாபேக்கும் இருக்குது. ஒரு இஷ்யூ என்னென்னா, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா 2 daysலேயே வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த ரிங் சைட்லேருந்து. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கிட்டு எது இருந்தாலும் மூவ் பண்ணுங்கள். நல்ல பட் நீங்கள் பே பண்ண முடியும், உங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ பேலன்ஸ். ஓகேவா? இதுவுமே ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான். இதில் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் 1,000லேருந்தே கொடுக்குறாங்க. ஓகேவா? டென்யூருமே நல்லா டென்யூர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வித்தின் 5 minutes அமௌண்ட் கிரியேட் ஆயிரும் அக்கௌண்ட்டில். அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அமௌண்ட் தர மாட்டேங்கிறாங்க. எஸ்பிஐன்னு சொல்லி ஒரு இதே கிடையாது, அது இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறதுக்கு. இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 10,000 எடுத்திங்கன்னா 6 மாதம் டென்யூர், 2.4% பர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. 600 ரூபா ப்ராசஸிங் ஃபீ, 700 ரூபா ஜிஎஸ்டி. ஸோ 840 ரூபா இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் 11,550 ரூபா பே பண்ணணும். நியர்லி ஒரு 1000 ரூபா தான். பட் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் கம்மி. உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து இந்த யூபிஐ லைக் அந்த பேடிஎம் மாதிரி இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குயிக்
லோன் அமௌண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேலரி பர்சனுக்கான ஒரு லோன் அமௌண்ட், 2மே இருக்குது. உங்களால் எது வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் நான் பார்த்த வரைக்குமே. ஓகே, அதில் ரெஃபரன்ஸ் எண் இதெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே லோன் அப்ரூவ் ஆகி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. பட் இவங்க வந்து சில பேர் லைக் பார்ட்னர்ஸ் கம்பெனிஸோடு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். ரேட்டிங்ஸும் பார்த்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் என்ன வருதுன்னா ஒஸ்ட் ஆப்பு. ஸோ அதே மாதிரி அவங்க பர்சனல் லோனாக ஃபியூ மந்த் வந்து அவங்க எல்லா பேமெண்ட் முடிச்சுமே வந்து நெக்ஸ்ட் லோனுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. தவிர ரொம்ப தேவையில்லாத விஷயம்லாம் அதில் மோஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும் ஓப்பன் ஆகும். எப்போ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போ என்னால் கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு என்னால் லிங்க்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வீடியோவோட அந்த இது பார்த்து எடுத்துக்கலாம். நான் ஆப் காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப். ஸோ தேர்ட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், கிரெடிட் பி தான். ஸோ கிரெடிட் பியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் உனக்கு 22 வயசு இருக்கணும். நான் இப்போயே ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஏஜ் லிமிட் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ 22 வயசு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 10 lakh வரைக்கும் லோன் தராங்க பர்சனல் லோனாகவே. ஓகேவா, இதுக்கு இன்கம் ப்ரூஃப் கம்பல்சரி கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இன்கம் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அவளுக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து லோன் அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் 100% சொல்ல முடியாது. அப்புறம் வந்து இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மினிமம் வந்து குயிக் லோனாக இருக்கணும், டென்யூர் இருக்குது. அதே மாதிரி இப்போ 6,000 to 50 10 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி 12 to 28% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 6 to 60 மந்த்துக்கான டென்யூர் டேட்டு. லோ ட்ரான்சாக்ஷன் ஃபீ அப்போல்லாம் கிடையாது, அதிகமாக தான் வாங்குறானுங்க, அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் வந்துமே ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் கிரெடிட் பில்லையும் அதே தான், 2 to 3 டேஸில் வீட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் லோன் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா. நான் இப்போயே சொல்லிடுறேன், லோன் ஆப்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா 2 விஷயம். பே பண்ண முடியும்னா எடுங்க. அதே மாதிரி பிஃபோர் டே பே பண்ணிடுங்க. அந்த டே இல்லைனா அதுக்கு அடுத்த டேலாம் பே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 day, இப்போ நாளைக்கு லோன் அமௌண்ட் டென்யூர்னால் அதுக்கு 1 day பிஃபோரே பே பண்ண ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் நாள் பே பண்ணாதீங்க. ஏன்னா அடிக்கடி என்னாங்கன்னா இந்த ப்ராசஸிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் இஷ்யூ ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் நெக்ஸ்ட் டே மூவ் ஆகி அடுத்த நாள் போகிறாங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இது இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து கிரெடிட் பியோ நல்ல ஒரு அப்ளிகேஷன். ஸோ லைக் ட்ரூ பேலன்ஸ் மாதிரி இவங்க வந்து யூபிஐலாம் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கோல்டு சேவிங்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 2 வீலர் லோன்லேருந்து 4 வீலர் லோன்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து இதனால் ட்ரை பண்ண முடியுன்ற பட்சத்தில் மட்டும் எல்லாமே லோன் எடுங்க. சரி, அவசரப்பட்டு எடுத்து நீங்கள் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. இதுதான் என்னோடய பர்சனல் சஜஷன். இவங்க வந்து அதே மாதிரி இவங்க 2 ஆப் வச்சுருக்காங்க. பட் இந்த ஆப் பற்றி பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. இது வந்து ஏதோ ஃபேக் ஆப்புன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டேன். இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க கைஸ், சரியா? நம்மளுக்கு வந்து இது மட்டும் கிரெடிட் பியோட இதான் அந்த லோகோ. நான் லோகோவும் பார்த்துக்கோங்க, தெரியாமல் தேர்ட் பார்ட்டி லோகோஸ் இன்ஸ்டால் பண்ணி 7 days லோன் ஆப்லாம் மாற்றிக்காதீங்க. நான் 7 days லோன் ஆப் பற்றி கம்ப்ளீட் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு உங்களுக்கு எந்த மாதிரி ஆப் வேணும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.